வைத்திருக்கிறார். சில நேரத்துல நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நம்ம நிதானத்தை இழந்துருவோம். பொறுமைய இழந்துருவோம். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்து மூலியமா நம்மளுக்கு ஏன்னா, இந்த காரியங்கள் நம்ம படிக்கும்பொழுது தான், இந்த ஸ்திரிய விடவா நம்ம கடந்து போயிருக்கோம். இயேசு இப்ப நம்ம ஜெபிக்கும்பொழுது நம்மகிட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட பதில் சொன்னாக்கா, நம்ம திரும்ப போய் ஜெபத்துல உட்காருவோமா? உட்கார மாட்டோம். நிச்சயமாக உட்கார மாட்டோம். ஏன்னா நம்ம மனுஷன்கிட்டயே நம்ம போராடுறோம். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு. ஆண்டவரே இப்படி நம்மள பார்த்து சொல்லிட்டாரு சொல்லிட்டு நம்ம போயிருவோம். கண்ணீரோட போயிருவோம். வேதனையா போயிடும். ஆனா இந்த கானானிய விசுவாச பார்த்தீங்களா? அவங்க ஒரு மூலையில போய் உட்காரல. அவங்களுக்கு வேண்டியது அற்புதம். அது இயேசுவால செய்ய முடியுன்றதுக்காக, இயேசு என்ன சொன்னாலும் பரவால்ல. அவர் என்ன மாரி காரியத்த அவர் என்னோட வாழ்க்கையில சொன்னாலும் பரவால்ல. ஆனா இந்த இயேசு நிச்சயமா என் மகள தொடுவார். அப்படின்ற அந்த உறுதியான விசுவாசம் தான் இன்றைக்கு அவங்கள இந்த நாள்லயும் அவங்கள குறித்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் அவங்கள உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்படி அவங்க இயேசுவ